வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் நடந்த நீட் தேர்வு நிறைவடைந்தது. கடந்த தேர்வை காட்டிலும் இந்த தேர்வு மிகவும் கடினமாக இருந்ததாக மாணவிகள் வேதனை. பேப்பர்னு தான் சொல்லலாம். பேப்பர் மாடரேட்டாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. போன வாட்டி கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டே ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் மாடரேட்டாக கொஷின்ஸ் வந்துருந்தது. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா யார் இப்போ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் லைக் நீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. நாடு முழுவதும் நேற்று நீட் மறுதேர்வு நடந்து முடித்த நிலையில் பீகார் மாநிலத்தில் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் உடைக்குள் சிம் கார்டு, பழைய கேள்வித்தாள்கள் உள்ளிட்டவற்றை மறைத்து எடுத்து வந்த மாணவர் உட்பட 9 பேர் கைது. தமிழ்நாடு சட்டப்பேரவை 2 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் கூடுகிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். வருங்காலத்தில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரே கட்சியாக செயல்பட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் மதுரடி கருத்து. சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் சந்திப்பு. உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களையும் எதிர்கொள்ள அதிமுக தயாராக இருக்கிறது. மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பிறகு அதிமுக எம்எல்ஏ OS மணியன் பேட்டி. இடைத்தேர்தல் கூட வராதா? எதற்கும் தயார், இதற்கும் தயார், எதற்கும் தயார். இளைஞர்கள் தங்களுடன் சேர்ந்து நடனமாட அழைத்ததால் நடனமாடினேன். முதல்வர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நடனமாடியது சர்ச்சைக்குள்ளான நிலையில் அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம். தூத்துக்குடி வாகைக்குளம் அருகே திடீரென்று வீசிய சுழற்காற்று. காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் வாகைக்குளம் சுங்கச்சாவடியின் மேற்கூரைகள் பறந்ததால் முற்றிலுமாக சேதம். ஹோமன் கார்முஸ் கடற்பரப்பில் பணியாற்றிய போது உயிரிழந்த தூத்துக்குடி மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தற்காலிக இளநிலை உதவியாளர் பணி. மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் வாக்குறுதியின் பேரில் தமிழ்நாடு மீன்வளர்ச்சி கழக மேலாண்மை இயக்குநர் விஜய கார்த்திகேயன் உத்தரவு. செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து 5 மாணவர்கள் தப்பியோட்டம். சிறைத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவர்கள் குறித்து தீவிர விசாரணை. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தற்சார்பு இந்தியா மூலம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணகிரி, அக்ரே, சன்ஜோஸ்தக் ஆகிய அதிநவீன கப்பல்களை துறைமுகத்துடன் இணைத்தார் பிரதமர் மோடி.
और अंततः वो ऐतिहासिक क्षण जिसका हम सभी को बेसब्री से इंतजार था। देवियों और सज्जनों, भारत की समुद्री यात्रा का यह एक अत्यंत गौरवशाली पल है। भारतीय नौसेना के 3 महाबली युद्धपोत உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர் கப்பல்களை நமது ராணுவத்தில் சேர்ப்பது நாட்டின் தன்னிறைவுக்கான வளர்ச்சி. கப்பல் கட்டும் துறையில் புதிய தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியா முன்னேறி வருவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கொல்கத்தா ரெட் ரோட்டில் பிரதமர் நரேந்திர மோடி யோகா பயிற்சி. யோகா என்பது நாடு, கலாச்சாரம், சமூகங்களை கடந்து மக்களை இணைக்கும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக யோகா நிகழ்ச்சியில் பேச்சு. பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். குடியேற்றம் மற்றும் எரிசக்தி ஆகிய 2 முக்கிய துறைகளில் கெய்ர் ஸ்டார்மர் படுதோல்வி அடைந்துவிட்டதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. மகளிர் T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி. இந்திய அணியை 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை தொடர் லீக் போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி. சவுதி அரேபிய அணியை 4-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது ஸ்பெயின். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று நடைபெறும் லீக் போட்டியில் அர்ஜென்டினா, ஆஸ்திரியா அணிகள் மோதல். டல்லாஸில் இரவு 10:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை. பிரபல நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு பெங்களூரு கோர்ட் ஜாமீன் இல்லாத பிடிவாரண்ட் பிறப்பிப்பு. 4 வாக்காளர்கள் அடையாள அட்டை வைத்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு.